இதில் என்ன படிக்க போகிறீங்கன்னா ஜீனோம். அப்போ ஜீனோம்குள்ளார குரோமோசோம்ஸ் இருக்குது, குரோமோசோம்ஸ்குள்ளார டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏக்குள்ளார நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே they make amino acid and proteins. Okay, the genes containing instruction for making protein. The gene தான் instruct பண்ணுவாங்க to form this protein, to express this character அப்படின்னு. அப்போ the protein will act individually or complexly. Now the protein act individually or compactly. So some of the genes having mimic individually and produce the protein and characters, but some of the genes having the complex protein they will form. Okay, அப்போ இதுதான் ஓவராலாக இந்த மாலிகுல்ஸை பற்றி படிக்கிறதுனா மாலிகுலர் பயாலஜி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் from chromosome to molecular biology. Okay, so next நீங்கள் பார்க்க போகிறது ஜீனோம். ஸோ ஜீனோம்னா என்ன சார்? யார் சொன்னாங்க? சாங்கர் அண்ட் பெர்க் 1991 வந்து ஓகே ஜீனோம். ஜீனோம்னா என்ன? ஜீனோம் is used to describe the totality of chromosome. Okay, the term of molecular term DNA. Okay, so unique to particular organism or any cell within the organism distinct from genotype, which is information containing those chromosome. அப்போ ஜீனோம்னா என்னென்னா describe totality of chromosome. அப்போ ஒரு குரோமோசோம்ஸில் எவ்வளோ டிஎன்ஏ இருக்குது அதை தான் they called as genome. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஜீனோம். அப்போ டோட்டலிட்டி ஆஃப் குரோமோசோம்ஸ் ஒரு செல்லாக இருக்கலாம், ஒரு ஆர்கானிசமாக இருக்கலாம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், சிங்கிள் செல் ஆர்கானிசமாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கலாக இருக்கலாம், பிளான்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபிஷ்ஷாக இருக்கலாம். பட் ஒவ்வொரு லிவிங் கிரியேச்சர்ஸ்க்கும் தே ஹேவிங் தி ஜீனோம். ஓகே, எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ த டூ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். வாட் இஸ் மீன் பை phenotype, what is mean by genotype? So phenotype means external expression of the living creatures. Outside expression, length of the fruits, long branches, number of leaves, higher leaves, the grain size is more, grain is taste, the grain color is differing, thick orange or light orange, the apple is light orange or thick reddish, the flesh is reddish, the juice color is yellow color, more pigmentation. So the outside expression, more branches, the crop size is more. So அப்போ phenotype-னா என்ன? outside expression of the living things. அப்போ பாருங்க இதில் தியோஸ்டின், this is maize. இந்த மெய்ஸில் இருந்தால் நம்ம கல்டிவேபிள் மாடர்ன் கார்ன் வந்துச்சு. அதோட மெய்ஸோட சைஸ் பாருங்கள், லைக் ஒரு சின்ன காயினோட சைஸ் தான் இருக்குது. பட் இட் இஸ் நவ் இஸ் டெவலப் த மாடர்ன் கார்ன். அப்போ outside expression படிக்கிறது தான் the external expression is called phenotype. அப்போ we want to go to know the chromosome, which chromosomes containing this type of genes. அப்போ ரெட்டிஷ் கலராக இருக்குது. அப்போ என்ன, வேர் த ஜீன் இஸ் லொக்கேட்டட், எந்த குரோமோசோமில் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி படிக்கிறது தான் they called as genotype. To reveal the DNA sequence, which location of the chromosome, அப்போ எங்கே ஆல்ட்ரேஷனாக இருக்குது, எங்கே மாறி இருக்குன்னு படிக்கிறது தான் ஜீனோடைப். ஓகே, phenotype ஜீனோடைப்புக்கும் outside expression, but we want to reveal, we want to know the location of the genes or gene cluster in the chromosomes குள்ளார எங்கே இருக்குன்னு பார்க்குறது தான் ஜீனோடைப். ஸோ இப்போ மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா phenotype வச்சு he worked out. புரியுதா? மெண்டல் ஜெனட்டிக்ஸ்லாம். அதுக்கு அடுத்ததுனா டிஎன்ஏ இன்வென்ஷன் 1950ஸ்க்கு பின்னாடி டிஎன்ஏ இன்வென்ட் பண்ணணுன்னே தான் they went to reveal, to chop the chromosomes to know where the gene is located, where the gene cluster is located னு படிக்கிறது தான் genotype. இப்போ currently the 21st century we are in the genome era to know the sequencing technology. DNA sequencing technology வந்துருச்சு. எந்த நியூக்ளியோடைட்ஸில் சேஞ்சஸ் இருக்குது, நம்ம ஜீன் மட்டும் பார்க்கல, எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் சேஞ்சஸ் இருக்குன்னு படிக்கிறது ஜீனோமிக்ஸ். இப்போ ஜீனோமிக்ஸ் we need the important for the data, phenotype data வேணும், genotype data வேணும். அதை பற்றி to reveal know the genomics. அப்போ ஜீனோம்னா என்ன? டோட்டலிட்டி ஆஃப் குரோமோசோமில் எவ்வளோ டிஎன்ஏ இருக்குன்னு பார்த்தா ஜீனோம். எவ்வளோ பெரிய சைஸ் ஆஃப் த ஜீன் சைஸ் இருக்குன்னு பார்க்குறது. இப்போ ஜீனோமில் இருந்தால் ஜீனோமிக்ஸ் ஸ்டடீஸ் வந்துருச்சு. இப்போ ஜீனோமிக்ஸ், டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ், ப்ரோட்டியோமிக்ஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஜீனோமிக்ஸ், transcriptomics, proteomics to know about protein functions. ஓகே, மெட்டபாலோஜினோமிக்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு மெட்டபாலோஜினோமிக்ஸ்னா நியூட்ரிஷன் சாப்பிட்டீங்கன்னா எப்படி கேரக்டர், ஒரு ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணினா பிளான்ஸில் என்ன சேஞ்சஸ் நடக்குது எல்லாமே படிக்கிறது தான் மெட்டபாலோஜினோமிக்ஸ். ஓகே, அப்போ மெட்டபாலிக்ஸ் எப்படி வருது,
இந்த டெம்பரேச்சருக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறது, ஒரே வெரைட்டி மல்டிபிள் பிளேஸில் தே வில் பிஹேவ் லைக் டிஃப்ரெண்ட். அப்போ மெட்டபாலிக் ஜீனோமிக்ஸோட பேத்வே எப்படி மாறுது, ஜீன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஆகுது, டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு படிக்கிறது தான் டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ். ஸோ இதுதான் ஜீனோம். அந்த ஜீனோமில்